ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேட்டைக்காரன் லாக்ஸ் கைஸ். நம்ம ட்ரிப்போட மூணாவது நாள் கைஸ். மூணாவது நாள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம்ல ஒரு புனலூர் போற வழியில ஏதோ ஒரு இடம் கைஸ். சீரியஸா எந்த இடம் இருக்கும், எங்க இருக்கோ, என்ன பண்ணிருக்கோம், அடுத்து எங்க போறோம் எதுவுமே தெரியாது கைஸ். எல்லாத்தையும் காரணம் எங்க தலைவர் ட்ரிப் அட்வைசர். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவதான் கைஸ் ஒரு இடம் பிளான் பண்ணாம கூட்டி வந்தாங்க கைஸ். ஆனா அப்படியே நண்பன் கூப்பிட்டாங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் கைஸ் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். பின்னாடி போட்டாங்க லக்கேஜோட லக்கேஜ் மூட்டை கட்டி போட்டாங்க. இருக்கிறதே குட்டி யாருன்னு பார்த்தா இவன் தான். அதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம். சின்ன எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா பண்ணிக்கிட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். கால் மட்டும் கொஞ்சம் அதிகம். இதான் அந்த இவன் சொல்லுவானே, இப்படி படுத்துக்குவேன், இங்க படுத்துக்குவேன், அங்க படுத்துக்குவேங்கிற மாதிரி. எங்க போறோம் பாத்தீங்கன்னா ஆலப்புழா போக போறோம். எதுக்கு போக போறாங்க? ஆலப்புழா போய் போட் ஹவுஸ் போக போறோம். ஆமா, அது வந்து நம்ம போக போறோம். நாங்க வந்து இப்போ வாய் விட மாட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் போறோமா இல்லையானு. ஏன்னா எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல. எங்க நம்ம போறோம்? ஆலப்புழா போறோம். அங்க போய் என்ன பண்ண போறோம்? தாண்டி வருவா திரிஷா பேர் என்ன? ஜெஸ்ஸி மாடு. சரி, ஆமா கைஸ். கைஸ் கார் ஓட்டும் போதே வீடியோ எடுக்கிறாங்க கைஸ். யூசிங் மொபைல் போன் போட்டு டிடிவி வாசன் தெரியுமா கைஸ்? ஆமா, டிடிவி வாசன் தெரியுமா கைஸ்? டிடிவி வாசன் தெரியுமா கைஸ்? முறுக்கி பாக்குறியா தங்கம்? அதே மாதிரி வந்து 10 மாசம் கேஸ் கொடுக்க வேண்டியதான். அவன் லைசென்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். உங்களுக்கு ஏதாவது லாயர் தெரிஞ்சுன்னா கேஸ் போட்டு விடுங்க. அவனுக்கு லைசென்ஸோட நம்பர். ஆமா, லைசென்ஸ் நம்பர் போட்டு விடுறோம். மறக்காம சண்முகன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருங்க மேடம். யார் யார் சண்முகன் கமெண்ட் பண்றீங்களோ அவங்க வந்து பம்பர் பைஸ். பம்பர் பைஸ் அது வந்து யார் குலுக்கி போட்டு நாங்க எடுத்து பம்பர் பைஸ் கொடுக்க போறோம். எவ்வளவுனா 1.5 லட்சம் ரூபாய். ஒண்ணுமே தர மாட்டானோ. நம்பவே நம்பாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. நாங்க ஏன்னா ஒண்ணு தர மாட்டோம். சாப்பிட போறோம். உங்களுக்கு தலை பிடிச்சா ரெட் ஆட் கொடுங்க, தளபதி பிடிச்சா ப்ளூ ஆட் கொடுங்க, பிடிச்சா கிரீன் ஆட் பண்ணுங்க, பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுவான். இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் பேர் வரும். வீடியோல நடக்கிற உங்களுக்கு ஆன்லைன்ல நடக்கிற இது மட்டும் தெரியுது. நாங்க ஆஃப்லைன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது. நீங்க எல்லாம் நினைக்கலாம் இதுக்கு நம்ம ட்ரிப்பே பரவாயில்ல, நம்ம கூட ஜாலியா இருந்தோமேனு. ஆனா நாங்க பண்ற மாதிரி நீங்க பண்ண முடியாது, நீங்க பண்ற மாதிரி நாங்களும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நான் இப்படிதான் இஷ்டம் போல பேசிட்டே இருப்பேன். என் வாய் என் உரிமை. முக்கியமான ட்ரிப் வந்ததுல இருந்து அதிகமா கக்காயார் போயிருக்கா தர்னீஸ். இந்த நாயெல்லாம் லேம்ப் போஸ்ட் பார்த்தாலும் ஒண்ணுக்கு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி போற இடம்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வராதானே கால தூக்கிற வேண்டியது. பீஃப் வந்து ஒத்துக்கல. வந்ததுல இருந்து 6 வேளை ஃபுட் சாப்பிட்டு இருப்போம். 6 வேளையும் பீஃப் தான். பீஃப் தான். முன்ன யாரு ப்ரோ சாப்பிடு வாங்கிடுறானு டெம்ட் ஆக்கிடுது. எடுத்து வாயில போட்டுருக்கேன். ஒன்னும் இல்ல கைஸ். ட்ரிப்போட 3ஆம் நாள் வரிசையா இங்கிருந்து ட்ரிப் அட்வைசர் தான் கால் பண்றதில்ல. வரிசையா இங்கிருந்து எல்லா இடத்துலயும் நாங்க போட்டு கேட்டு வந்தோம். எல்லா போட்டும் ஹவுஸ்ஃபுல் கைஸ். ஒன்னும் ஓட இல்லை. இருக்கிற போட்டு பயங்கர ரேட்டா இருக்கு. எல்லாமே 20-25 கேட்டா இருக்கு. நல்ல எக்ஸ்பென்ஸா இருக்கு. என்ன பண்றது ஒரு இலவும் தெரில. அங்கேருந்து அவ்வளவு தூரம் வந்து தானே அப்படி சொல்லி நல்லா இருக்கு. சீரியஸா நாங்க வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா இன்னும் போட் ஹவுஸ் நல்லா தான் இருக்குது. எலக்ட்ரிக் போட் ஹவுஸ் வெளில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உள்ள போனாதான் தெரியும். மச்சாவர் இருந்து ரொம்ப மனக்கவலையில வந்திருக்கான். யாரை கேட்டாலும் புக்கிங் தான் சொல்றானுங்க. சீசன் டைம் வேற. பட்ஜெட் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இல்ல. நம்ம பட்ஜெட் 2000 4000 6000 8000 10 to 13,000. அவங்க கேக்குறது 30,000. ரொம்ப பெரிய பட்ஜெட்டா இருக்கு. தர்னிஸ் ட்ரிப் அட்வைசர் வேஸ்ட் கைஸ். அதுக்குள்ள ட்ரிப் அட்வைசரா இப்ப பொறுப்பு பாத்தீங்கன்னா அப்துல் எடுத்துக்கிட்டான். நீ ட்ரிப் அட்வைசர் அவங்க கிடையாது. இந்த முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு. நான் ட்ரிப்பும் கிடையாது, அட்வைஸரும் கிடையாது. பொருள் குடிங்க. டைம்ல வந்துட்டு போட்டும் இல்ல, ஒன்னும் இல்ல. எல்லா போட்டும் 18,000 20,000 தாங்க. கண்டிப்பா வாய்ப்பே இல்லை போட்டு வரும்போது. பார்ப்போம், ஒருத்தருந்து பாருங்க. இது நம்ம புது ஃப்ரெண்டு. பேர் பாரா விஷ்ணு. படிக்கணும். என்ன படிக்கணும்? இங்கிலீஷா? தோத்துக்கிட்டே இருக்கீடா. எந்த ஸ்டாண்டர்ட் உண்டா? 8ஆ? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உழைப்பியாச்சு.
நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இன்னும் நாங்கள் நிறைய காட்ட போகிறோம். அந்த பையன் ஓடி போய் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர போகிறான். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப மிஸ் ஆகுது கைஸ். இப்போ நாங்கள் 9 மணிக்கு 5 மணிக்கு ஏற்றணுமா போட்டில், ஈவினிங் 5 மணிக்கு ஏற்றி காலைல 9 மணிக்கெலாம் இறக்கி விட்ருவாங்களா. டைமிங் தெரில, ஒரு இளவும் தெரில. டைமிங் எப்படின்னா 12 to அடுத்த நாள் மார்னிங் 9 வரைக்கும். நாங்கள் வந்து டைம் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்தது இங்கே வந்து 1 o'clock தான். அதனால 1 o'clock வந்ததுனால மறுபடியும் இங்கே கிடைக்கல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. மறுபடியும் எங்களுக்கு சாயங்காலம் 5 மணி தான் எடுப்பாங்களா. சரி சாயங்காலம் 5 மணி எடுத்து இன்னும் கொஞ்சம் லேட்டாச்சு விடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. காலைல 9 மணி தான் இறக்கி விடுவாங்க. 2 times இருக்கு. கடுப்படிக்குது கைஸ். ஒன்றும் விளங்கலை, ஒன்று கூட விளங்க மாட்டேங்குது. ட்ரிப்புன்னு வந்தா ஏதாச்சும் ஒன்றாச்சும் விளங்க. ஒன் நேரம் தான் விளங்குச்சு, கயாக்கி விளங்குச்சு. வேறு ஒன்று இந்த பொன்முடி ஓரளவுக்கு விளங்குச்சு. இது விளங்குதா இல்லையான்னு தெரியல. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. விளங்குனுச்சுன்னா பார்ப்போம். நிறைய இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டு, நார்மல் போட்டு, கல்வெளி போட்டு இங்கே இருங்க ஜாலியாக போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அதான் கைஸ் மணி மேக்ஸ் திங்ஸ் கைஸ். என்னையா காசு 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 பணம் அடப்போங்க நீங்களும் உங்க காசு காசு இருந்தனால ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் கைஸ். அதனால் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தேன்னா ஸ்பான்சர் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய இடம் போய் நாங்கள் சுற்றி காட்டுறோம் என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு சந்திரமயம் ஸ்பான்சர் பண்ண ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் போய்ட்டு 30,000 ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா எல்லா இடத்தையும் நான் சுற்றி காமிச்சிடா. எல்லாமே பிரச்சனையா இருக்கு. எல்லாருக்கும் ஆபீஸ் இருக்கு. இல்ல பிரச்சனை. எங்களுக்காவது பரவாயில்ல. எங்க நண்பன் தர்ணீஷ் ஐயோ கதறாங்க கைஸ். அவங்க என்ன இப்படியே இறக்கி விடு, நான் இப்படியே சென்னை கிளம்பி போறேன் கைஸ். டிப்ரெஷன்ல இருக்குன்னா ட்ரிப்பு வரோம், ஆனா ட்ரிப்பே டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கு கைஸ். டிப்ரெஷன். நண்பர்களே என்ன நிலைமை ஆச்சுன்னா போட்டு கிட்டி சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? ஆனா என்ன பிரச்சனைன்னா ரைட் 4:30 தான் செக்கினே. எப்போதும் யூஸ்வலா பாத்தீங்கன்னா 12 hours. நண்பர் ரொம்ப சூடாக வராங்க. எல்லாரும் மண்டலாய மத்திரிக்கிறாங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறது என் ஃபோனை பிடிக்கி போட்டு உடச்சாலும் பயமா இருக்குது. கார் அங்கிட்டுல கிடக்கு. என்னாச்சுன்னா காலைல 10 மணிக்கு வந்திருக்கேன் கைஸ். 10 மணி செக் ஆயிருந்தோம்னா 12 மணி நேரம். 11 மணி நேரம் மறுநாள் 9 மணிக்கு கொண்டு இறக்கி விட்டு போனோம். எல்லாம் ஜாலியாக சுற்றி தெரிஞ்சிருக்கலாம். என்ன நாங்கள் வந்து லேட் எங்கள் மேலே தான் தப்பு. எங்கள் மேலே தப்பு இல்லை, விக்கி மேலே தான் தப்பு. விக்கி தான் லேட் பண்ணிட்டான். செருப்ப கலட்டி அடிப்பனாய. நான் வந்து காலைல ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு இந்த ரூம்ல உள்ளவனே போய் கிளச்சி விட்டது தட்டி பக்கத்து ரூம்ல படுத்து இருந்துச்சு இந்த நாய். பூரா எங்க பொறுக்க போனதுன்னு தெரியல. தரிசு பார்த்தீங்களா, அவன் மனம் வச்சிருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா ஆபீஸ்ல கொண்டு போய் வச்சு அடின்னு அடிக்க போறானுங்க. ரொம்ப அவனே மன உளைச்சல் ஆயிட்டாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம வந்திருக்கேன். எங்கே இந்த கார் எங்க இருக்கு? எடுத்துட்டு வரேன். பீகாட்ல இருக்கு. அதான் எடுத்துட்டு இருக்க போறது இல்ல. சோறு தின்னப்போ எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. கைஸ் நாங்க ஒரு போட்டை புக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து வழிமறிச்சாங்க. சரி இங்க வாங்க, நான் என் போட்ல கூட்டி போறேன்டா உங்களுக்கு. இன்னும் ஆனா 16 ரூபா கேட்கறாங்க, 5 ரூபா கேட்கறோம். 3 പോട്ടെ കയറ്റി 4 മണിയാകുമ്പോൾ സ്റ്റാർട്ട് പണും. നിങ്ങൾക്ക് ടീ സ്നാക്സ് കാണും, വൈകിട്ട് ഡിന്നർ കാണും, രാവിലെ മോർണിംഗ് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കാണും. 2 bedroom 17 രൂപ കൊടുക്കും. 17 രൂപ ഇല്ല ഇന്നൊക്കെ ഭയങ്കര റേറ്റ്. 25 രൂപയ്ക്ക് 2 bedroom. നിങ്ങൾ ഇപ്പൊ വന്ന സീസൺ ഭയങ്കര പീക്കാണ്. നിങ്ങൾ ഒരു 2 മാസത്തിന് മുന്നാടി വന്നെങ്കിൽ നീ ഇത് ഒരു 10 രൂപ തന്നെ. 10 രൂപ ഇന്നൊക്കെ ജാനുവരി 15 വരെ ഭയങ്കര പീക്കാണ്. 3:30 കേട്ടാ 4 മണി പോട്ടു. 3:30 கைஸ் கடைசியாக பல போராட்டங்களுக்கு அப்புறம் தடைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லபடியாக போட் ஹவுஸ் புக் பண்ணியாச்சு கைஸ். இப்போ என்னன்னா காலையிலேயே போட் ஹவுஸில் ஏறி இருக்கணும். என்னோட பேட் லக் ஈவினிங் தான் ஏறப்போகிறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா இப்போ 5 to 9 தான் கைஸ். அங்கங்கே பல போராட்டம், எவனும் தரமாட்டேன்டாங்க. எல்லாம் ரேட்டு பயங்கரமாக சொல்லி கடைசியாக ஒரு 16,000 ரூபாய் வந்துச்சு. அது கீழே எவனும் தரமாட்டேன்டாங்க கைஸ். போட் ஹவுஸ் புக் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் யாராச்சும் வாரீங்கன்னா, இது நாங்கள் வந்தனால தான் இப்போ 16. அதே நீங்கள் சீசன் டைமில் இல்லாமல் நார்மல் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு கூட புக் பண்ணலாமா. மேக்ஸிமம் லக் இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு மினிமம் 10,000 ரூபாய் கூட நீங்க புக் பண்ணிக்கலாங்க. அதனால நீங்க வரப்போ கரெக்டா பிளான் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி அரைங்க பிளான் பண்ணாம வராங்க கைஸ். கல்லு குடிக்கிறானா இரு வெயிட் பண்ணி பாருங்க. கைஸ் இங்க டிராபிக் கிளியர் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு. கசகசன்னு அவ்வளவு பேர் எடுக்கிறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ போய் போட்ல ஏறுவோன்னு இருக்கு கைஸ். இதுக்கு எங்க அப்பா வேற போன் எடுத்துட்டாரு. எப்படா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர போங்க கைஸ். முடியல கைஸ். பார்க்கிங்கும் தரமாட்டான், ஒன்றும் தரமாட்டானோ. ஏற்கனவே ஈவினிங் ஆயிட்டு என்ன பண்ண போறோன்னே தெரியல.
மாப்பிள்ளை இவர் தான். அவர் போட்டிருக்க கண்ணாடி வேற எந்த என்ன பண்றானே தெரியல. சாப்பாடும் நல்லா இல்ல இங்க. சரி பாப்போம் கைஸ், நீ போட்டு பார்த்தா தான் தெரியும். போட்டோஸ் நல்லா தான் இருந்துச்சு, மீதிய நேர்ல பாப்போம். என்ன கதை இருங்க, என்ன கதை, என்ன படம் வேணும்? போட்டா இது பகவந்தி கேஸ்வரி சொல்லவா? ப்ரோ ஐ டோன்ட் கேர். அப்பா பொண்ணு கதை. அப்ப இறந்துருவாரு. அப்புறம் பகவந்தி கேசரி எடுத்து வளர்ப்பான். புலி மாதிரி வளர்க்கணும், புரியுதா? வேற என்ன கதை வேணும் உனக்கு? வேற என்ன படம் கதை? பார்க்கிங் எங்க விட அது அவன் பொண்ணே இல்ல. அதுல நீ நிக்கிறதே பார்க்கிங் தான். அதுல அவன் பொண்ணே இல்ல நிக்கிறதே பார்க்கிங்க. ஆமா, அந்த போலீஸ்காரன் அவன் யாராவது அவனை இறங்க சொல்லவே இல்லடா. அதான் நிக்கிறதே பார்க்கிங் பண்றான். போலீஸ்காரன் பொண்ணு தானே அது? போலீஸ்காரன் பொண்ணு தான் அது. போலீஸ்காரன் செத்து போயிடுவான். அவன் பொண்ணு வந்து போலீஸ்காரன் பார்த்திபனா? பார்த்திபன் இல்ல, நான் தான். யாரு? சண்முகம் தான் போலீஸ்காரு. பின்னாடி கிளாஸ் ஏத்து, பின்னாடி கிளாஸ் ஏத்து. மூட்டு உட்கார்றா உள்ள. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சேர்க்காதீங்க யாரும். அப்படியே இருடா. அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருதா? இப்போ வாடா, இருடா ஒரு நிமிஷம். அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருதாடா? அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு உள்ளே உட்கார்ந்தா என்னடா அர்த்தம்? ஒரு மினிட் போறோம் கைஸ், இருங்க வந்து பேசுறோம். எங்கெங்கயோ வேறம் பேசி பார்த்துருப்பீங்க. ஒரு திங்ஸ் வாங்கினா எங்கெங்க வேறம் பேசுவாங்க. லைக் எப்படி சொல்ல, ஒரு பெரிய பெரிய துணி கடையில வேற ஏதோ இங்க வேற எங்கே பேசாம அங்கெல்லாம் பேசி பார்த்துருப்பீங்க. நம்ம பசங்க பொட்டி கடையில 750 ரூபாயா 700 ரூபாய் ரவுண்டா போட்டு வந்து அங்க நின்று வேற பேசியிருக்கானோ கைஸ்ன்று. நான் சேச்சிட்டு அங்க வேற பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் இப்பதான் பாக்குறேன் வேற பேசுறத. எங்கேயா இருந்து படம் நாடா ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். கைஸ் ஃபைனலா போட்ல ஏற போறேன் கைஸ். இதான் கைஸ் நாங்க இருக்க போட்டு. இதான் எங்க சேட்டன் என்ன சொல்லிருக்காருன்னா, பாத்திரா இவனு தண்ணியில விழுந்துறாது, தண்ணியில குதிச்சிடாதே, குதிச்சதான் இருந்துச்சு. அப்போ கம்பெனி பொறுப்புலன்னு சொல்லிருக்காங்க கைஸ். அது இந்த பையன் தான் சொல்லிருக்காங்க, தண்ணியில குளிச்சிடாதா குதிச்சிடாதான்னு. கல்லு தான் கைஸ் குடிக்க போறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்ன கட்டிதான் சேஃப்டியா வாங்கிக்கிட்டாங்க. நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். இதுதான் எங்களுக்கு அப்படின்னா என் நண்பனுக்கு லைஃப்ல ஒருக்கா ஃபேமிலியோட வரலான்னு இருக்கேன். குட்டி கேம்ப் பேரா? குட்டி கேம்ப் பேரு. குளிர் காய போறோம், சூடு ஏத்த போறோம்.